வணக்கம். நான் எஸ்கே. நேற்றைக்கு வந்துட்டு கொளத்தூர் தொகுதியில் வந்துட்டு ஸ்டாலின் அவர்களும், பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்களும் வந்துட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணிட்டு, அதாவது அவங்களோட வேட்புமனு வந்துட்டு அப்ளிகேஷனை வந்து ஃபைல் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் பெரம்பூரை நோக்கி அவரோட பிரச்சாரத்துக்காக கிளம்பிட்டார். அந்த பிரச்சாரத்துக்கு கிளம்பும்போது ஸ்டார்டிங்கில் இருந்த க்ரௌடுக்கும் அந்த இடத்த ரீச் பண்ணும்போது இருக்கக்கூடிய க்ரௌடோட டென்சிட்டியோட அளவு வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸில் இருந்து பெரம்பூர் தொகுதிக்கு போகிறதுக்கான அந்த ஸ்பாட்டுக்கு, அதாவது அவர் போய் பேசக்கூடிய ஸ்பாட்டுக்கான டைம் வந்துட்டு ரொம்ப குறைவு தான். கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து ஒரு ஒரு 50 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. அவ்வளோதான் வந்துட்டு டைம் இருந்திருக்கும். அவ்வளோ ஈஸியாக வந்துட்டு போலீஸ் வந்துட்டு நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போகும்போது அந்த இடத்துல ஒரு ஒரு சின்ன சந்துக்குள்ளே போகும்போது வந்துட்டு அந்த பேரிகேடை போட்டு பிளாக் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு கேமராவில் ஒரு விஷுவல் ஒன்று காமிப்பாங்க. ஒரு சின்ன பையனை வந்துட்டு காட்டுவாங்க. அந்த சின்ன பையன் வந்துட்டு ஒரு போர்டு ஒன்று வச்சுருப்பான். ரொம்ப ரொம்ப ஆர்வமாலாம் இல்லை. பட் அந்த போர்டில் வந்துட்டு 2026 சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன போர்டு. அந்த போர்டு வந்துட்டு டிவிக்கோட ஃப்ளாகும் வச்சு கேமராவில் காமிச்சிட்ருக்கோம். ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரு சின்ன பையனுக்கு கூட அவரோட ஒரு தாக்கம் இருக்குது. அவர் வந்துட்டு இந்த சின்ன பசங்களை கூட வந்துட்டு ஈஸியாக அரசியலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வழி நடத்துகிறாரோ இல்லையோ, பட் அவங்களுக்குள்ள வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வர்றாரு. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நாளடைவில் அவங்களுக்கு வந்துட்டு அரசியல் மேலே ஒரு புரிதல் வரும். அந்த புரிதலில் யார் சரியானவங்க யார் தப்பானவங்கன்னு வந்துட்டு நாளைக்கு அவங்கள கண்டுபிடிக்க வைக்கிறதுக்கூடிய ஒரு கெப்பாசிட்டியை வந்துட்டு வளர்த்து விடும். அந்த ஒரு விதையை வந்துட்டு போட்டதுன்னா அது இவராக தான் இருக்க முடியும். நான் சின்ன பையனாக இருக்கும்போது என்னோட 25 வயசு வரைக்குமே வந்துட்டு எனக்கு அரசியலில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இந்த திராவிட கட்சிகள் வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு அரசியல் எஜுகேஷனை எங்கேயுமே வந்துட்டு கொண்டு வரல. நீங்கள் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லியோ இல்லை வந்துட்டு நம்ம வந்துட்டால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியோ எந்த மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்துட்டு அவங்க முன்னெடுக்கலை. ரொம்ப ரொம்ப லேட்டு தான். இதுவே வந்துட்டு கொஞ்சம் லேட்டான டைம் தான். பட் அட்லீஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த டைம்லையாச்சும் வரோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். பட் இவர் வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 10 வயசு தான் இருக்கும். அவர் வந்துட்டு அந்த போர்டை காமிக்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பார்க்கும்போதே வந்துட்டு ஒரு மாதிரி பெருமை மிகு தருணமாக கூட நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு அவர் காட்டின அந்த போர்டும் அவர் காட்டின விஷயமும் அவர் காட்டுற அந்த அக்கறையும் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஒரு விஷுவலை தாண்டி அதுக்கடுத்தது வந்துட்டு பெரம்பூரில் நின்று பேசுகிறாரு. பேச ஆரம்பிக்கும்போது 3 விஷயத்தை மட்டும் வச்சு டார்கெட் பண்ணுறாரு. ஒரு 10 நிமிஷம் கூட பேசியிருப்பார் 3 விஷயத்தை. ஏன்னா அந்த ஒரு இடம் வந்துட்டு அவருக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருந்திருக்கு. அதை பார்க்கும்போது மக்கள் உற்சாகத்தில் இருக்கும்போதும் அவர் வந்துட்டு எந்த ஒரு வார்த்தையும் வந்துட்டு மற்ற கட்சிகள் மேலே போகாமல், மற்றவங்க மேலே அவதூறு திருப்பாமல், நீ என்ன சொன்ன அதுக்கு நான் வந்து பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஸ்ட்ரைட் பாயிண்ட்டாக சிஎம், அதாவது நம்ம ஸ்டாலின் சாரை மட்டும் நோக்கி அந்த கேள்வியை வந்துட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அது ரொம்ப வந்துட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. நான் எங்கேயுமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேன். நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, நான் எந்த ஒரு இடத்துலையும் நான் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகவே மாட்டேன். என் பாயிண்ட்டும் என்னோட எய்மும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் டு சிஎம், அவருக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக வந்துட்டு பேசியிருப்பார். அதில் 3 பாயிண்ட்டை மட்டும்தான் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பேசியிருப்பார். ஒன்று பெண்கள் பாதுகாப்பு, இன்னொன்று போதைப் பொருள் பழக்கம், அதுக்கு அடுத்தது வந்துட்டு இந்த தீய சக்தி திமுக வந்துட்டு திரும்பவும் ஆட்சிக்கு வரணுமா அப்படின்னு சொல்லி அதையும் வந்துட்டு கேட்டிருப்பார். இந்த 3 பாயிண்ட்டையும் மட்டும் பேசிட்டு ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டுட்டு கிளம்புறாரு. டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவர் வந்து ஒரு 40 மினிட்ஸ் ஒரு 50 மினிட்ஸ்க்குள்ளே அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு லொக்கேஷனை வந்துட்டு கிராஸ் பண்ணுறாரு. அரௌண்ட் ஒரு 12 மணி இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ஆனால் அந்த இடம் தான் வந்துட்டு ஒரு பாட்டில் நெக் பாயிண்ட்டுன்னு கூட சொல்லலாம். அந்த இடத்துலேருந்து கிளம்புனவர் அடுத்ததாக வந்துட்டு கொளத்தூர் போகிறாரு. கொளத்தூர் போகும்போது அவருக்கு இருந்த டென்சிட்டி, அந்த மக்களோட அரவணைப்பு வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருந்திருக்கு. அவர் போய் சேர்ற வரைக்குமே வந்துட்டு ஊர்ந்துட்டு தான் போனார். எந்த ஒரு அசம்பாவிதமும் ஆகக்கூடாது, திரும்பவும் வந்துட்டு வரக்கூடாது, இல்லை வேற ஒருத்தர்னால இவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு நம்ம கரெக்டாக தான் இருக்கோன்னு சொல்லி போனால் கூட மற்ற யாரும் வந்துட்டு ஊடுருவி எந்த ஒரு பிரச்சனையும் வந்துட்டு பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக அவர் வந்துட்டு அந்த இடத்த நோக்கி நகர்றாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறமே வந்துட்டு கொளத்தூரில் தெளிவாக பேசியிருப்பாரான்னு கேட்டால் இல்லை. திரும்பவும் வந்துட்டு அவர் பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறாரு. ஸ்டாலின் சார் திரும்பவும் வரணுமா, இல்லை ஸ்டாலினை நம்புறீங்களா,
இல்லை என்ன நம்புறீங்களா, அவ்வளோதான் இந்த போட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எளிமையாக முடிச்சிருவார். அவர் பேசும்போதே தெரிஞ்சது ஒரு 3 நிமிஷத்துக்கிட்ட தான் வந்துட்டு அவர் பேச்சே இருந்திருக்கும். அந்த இடத்துல மக்கள் கூட்டம் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ட்ரோனில் காட்டும்போதே பார்க்குறேன், அவ்வளோ கூட்டம் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்குது. யாருமே ஸ்டாண்ட் பை ஆகல. நீங்கள் பெரம்பூரில் பார்த்தீங்கன்னா கூட நின்றுட்டு இருப்பாங்க, நின்றுட்டு வந்துட்டு கை காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கொளத்தூரில் வந்துட்டு திரும்பவும் அந்த கரூரோட இன்சிடென்ட் மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப ஆடிக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க சாஞ்சிக்கிட்டு, நகர்ந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த இடத்த வந்துட்டு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணாமையும், குறித்த இடத்துக்கு வந்துட்டு அந்த மக்களை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாமையும் வந்துட்டு காவல்துறை திணறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் வந்துட்டு வில்லிவாக்கம் போகிறதா பிளான். வில்லிவாக்கமும் அண்ணா நகரும் போகிறதா பிளானு. ஆனால் அண்ணா நகரில் வில்லிவாக்கம் போகிறதுக்கே வந்துட்டு அந்த ப்ரோக்ராமே ரத்து பண்ணிவிட்டு அவர் ஒரு 2 ட்வீட்டை போட்டு கிளம்பிட்டார். ஏன் வந்துட்டு ரத்து பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தையும் வந்துட்டு சொன்னார். இந்த காவல்துறையினால் ஒழுங்காக ஒரு விஷயத்தை வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ண முடியல. முதல்ல கொளத்தூர். இந்த கொளத்தூரில் வந்துட்டு சிஎம் ஸ்டாலின் இருக்கிற தொகுதிங்கிறனால அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் எல்லாருமே வந்துட்டு ஸ்டாலின் கீழே வேலை செய்கிறாங்க. அவர் சொல்கிற பேச்சை மட்டுமே தான் கேட்குறாங்க. அதனால இங்கே திரும்பவும் ஒரு அசம்பாவிதம் நடக்கணும். அந்த பழியை தூக்கி தாவேக்கா மேலே போடணும். அந்த தாவேக்கா வந்துட்டு கில்ட்டி ஆகணும். மறுபடியும் நாங்கள் வந்துட்டு கரூர் மாதிரி ஒரு சம்பவத்தை சந்தித்ததுக்கப்புறம் இதை மக்கள்கிட்ட வந்துட்டு வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இந்த திமுகவோட பிளான் அப்படின்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா அடுத்த ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு சொல்கிறாரு. ஏன் ரத்து பண்ணாங்க அப்படிங்கிற காரணத்தையும் சேர்த்து. இதுக்கு அடுத்தது வரிசையாக ஒரு தலைவராக வந்துட்டு நாமினேஷன் தாக்கல் பண்ணதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டு கொடுக்குறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் தாண்டி இவங்க தாவேக்கா தரப்பில் வந்துட்டு இவங்ககிட்ட பாதுகாப்பு குறைபாடு வந்துட்டு தெளிவாக தெரியுதுன்னு, அந்த பாதுகாப்பு குறைபாடு வந்துட்டு இந்த சென்னையில் இருக்கிற மேலதிகாரிகளோட உத்தரவின் பேரில் மட்டும் நடக்குதுன்னு, இங்கேயும் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கணும்னு சொல்லியும் வந்துட்டு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த விளையாட்டுக்கு வந்துட்டு எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட போயிட்டு திரும்பவும் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலான் இருக்கோம். இந்த மாதிரி பொதுமக்கள் பாதுகாப்பில் விளையாடக்கூடிய அதிகாரிகளை வந்துட்டு இந்த இடத்துலேருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்காக இன்னைக்கு திரும்பவும் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பட் நான் என்ன பார்த்தேன்னா, இன்னொரு விஷுவல் வந்துட்டு நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அதில் ஸ்டாலின் சார் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்துட்டு நாமினேஷனை தாக்கல் பண்ணிட்டு அவர் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது ஒரு உதயசூரியன் போட்ட சப் கலரில் ஒரு ஜீப்பில் ஏறிட்டு எல்லாருக்கும் கை காமிச்சிட்டு ஒரு ரோட் ஷோ மாதிரி போயிட்டு இருந்தார். அந்த ரோட் ஷோவில் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஜீப்பில் செக்யூரிட்டி கேடட்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த கமாண்டோஸ் வந்துட்டு அவர் வண்டிக்கிட்ட ஒருத்தரை கூட வரவில்லை. மினிமம் வந்துட்டு அந்த வண்டி ஒரு 7லேருந்து 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் மூவ் ஆகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. யாரையுமே கிட்ட விடல. ரொம்ப கிளியராக டிராஃபிக்கை கிளியர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பக்கம் யாருமே இல்லை தான். பட் இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த ஒரு கடமை உணர்ச்சியை வந்துட்டு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லைங்களா. அதனால் அவங்க இருக்கிற அந்த வண்டியை சுற்றி ஒரு ரோப் மாதிரி போட்டு அந்த வண்டியில் வந்துட்டு யாரும் கிட்ட நெருங்காத மாதிரி ரொம்ப சேஃபாகவே வந்து பார்த்துக்கிட்டாங்க. ஸோ முதலமைச்சருக்கு ஒரு பாதுகாப்பு, மக்கள் சைடில் வரக்கூடிய ஒரு பாதுகாப்புக்கும் இவங்க சைடில் எக்கச்சக்கமாக வரக்கூடிய கூட்டத்துக்கு வந்துட்டு எந்த அசம்பாவிதம் வேணாலும் நடக்கட்டும், இதை பற்றி நாங்கள் கண்டுக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மெத்தனை போக்கோடு நடக்கிறத வந்துட்டு காவல்துறை சைட்லேருந்து நீங்கள் பார்க்க முடியும். இதுக்கு நாளைக்கு வந்துட்டு இவங்க ஒரு மறுப்பு தெரிவிக்க தான் போகிறாங்க. இல்லை நாங்கள் வந்துட்டு சரியாக தான் வந்துட்டு பாதுகாப்பு கொடுத்தோம், இவங்க தான் வந்துட்டு கூட்டத்தை அதிகமாக கூட்டிட்டாங்க, சொன்ன நபர்களுக்கு மேலே வந்துட்டு அதிகமாக வந்துட்டாங்க. ஸோ இந்த மனுஷனோட கூட்டத்தை வந்துட்டு ஒரு 10 தடவை பார்த்துருப்பாங்க. அவர் வர வேண்டான்னு சொன்னாலே எல்லாரும் வந்துட்டு இருக்கும்போது இவர் வான் சொன்னதுக்கப்புறம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு இது வந்து ஒரு சாக்கு போக்குன்னு தான் சொல்ல முடியும். ரொம்ப வந்து நெக்லிஜென்ஸ் தான், போலீஸ்காரங்களோட நெக்லிஜென்ஸ் மட்டுமே தான். அடுத்த மீட்டிங் எங்கே பிளான் பண்ணியிருக்காங்க, எங்கே வந்துட்டு அனுமதி வாங்கியிருக்காங்கன்னு இன்னும் தகவல் வரல. அது வரும்போது கண்டிப்பாக நாம் அப்டேட் பண்ணி தெளிவாக பேசுவோம். தேங்க்யூ. வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.